ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட்லேருந்து காலையிலேயே அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கிற கோர்ட்டுக்கான அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 2329 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 97 நோட்டிஃபிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அதற்கான காமன் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த வேகன்சிலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 8th 10th 12th தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். குரூப் 4 கேண்டிடேட்டுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4 அளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்காது எக்ஸாம். அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அதான் முதல்ல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜுக்குள்ளே போவீங்க. அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்கும். டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேகன்சி என்னென்ன, இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சென்னையில் இருக்கிற அந்த 4 வகையான போஸ்டிங், அந்த டிரைவர், அந்த 4 வகையான நோட்டிஃபிகேஷன், இந்த போஸ்டிங் எல்லாமே ஜாயிண்ட் ஆகி வரும். அதோட தமிழ் நோட்டிஃபிகேஷன், இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுற டேட்டு, எவ்வளோ வேகன்சி அப்படின்ற ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு மொத்த வேகன்சியாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தனித்தனியாக பார்ப்போம். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயே கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி தான் சொல்லியிருந்தாங்க இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த எக்ஸாமினரில் ஒரு 60 வேகன்சி, ரீடரில் வந்து 11 வேகன்சி, சீனியர் பைலீஃபில் 100 வேகன்சி, அந்த ஜூனியர் பைலீஃபில் 242 வேகன்சி, ப்ராசஸ் ரைட்டர் அந்த கட்டளை எழுத்தரில் 1 வேகன்சி, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் 53, டிரைவரில் 27, அதுக்கப்புறம் காப்பியஸ்ட் அட்டெண்டரில் ஒரு 16, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 638 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அந்த வேகன்சியை தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தூய்மை பணியாளரில் 202, தோட்ட பணியாளரில் 12, காவலர் அப்படின்னா இரவு காவலரில் 459 வேகன்சி, அதுக்கப்புறம் இரவு காவலர் மற்றும் மசால்ஜியில் 85, காவலர் மற்றும் மசால்ஜியில் 18, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜியில் 1, வாட்டர்மேன் அப்படின்னா வாட்டர் உமனில் ஒரு 2 வேகன்சி, மசால்ஜியில் 402 அப்படின்னு சொல்லி மொத்தமாக 2329 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 1 சேலரி இருக்குது, அந்த லெவல் 2 சேலரி, அந்த 19500 டிரைவருக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்ற இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லெவல் 1 சேலரி இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெவல் 10 குரூப் 1 சேலரி மாதிரி 19500 ஸ்டார்ட் ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி தான் அதுவும். எம்ஹெச்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 27/5/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். எவ்வளோ வேகன்சி, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. காமனாக இதோட குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி போஸ்டிங்லாம் 8th தான். மற்ற போஸ்டிங்க்கு 10th. அதுக்கப்புறம் டிரைவர் வேகன்சினாக்கா அந்த லைசன்ஸும் கூட வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் தான் சொல்லியிருக்காங்களே தவிர 10th முடிச்சா யாருனாலுமே அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. குரூப் 4 கேண்டிடேட் எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஹெச்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம சேனலில் மே மந்த்லேருந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதற்கான பக்காவான ஷெடியூலோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கிளாஸ் பேஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அது மூலியமாகவே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம் டெலகிராம் குரூப் மூலிமா. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி குரூப் 4க்கே எல்லா மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும். நிறைய பேருக்கு டவுட் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் தான் அந்த 6th to 10th லெவலில் படித்தாலே போதும். குரூப் 4 லெவலுக்கு கூட ரொம்ப டஃப்பாக இருக்காது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதற்கான மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி இந்த நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதோட டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் வீடியோஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன வேகன்சி, என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.